சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர்ஜே சூர்யா நானும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ஹாட் சீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தினர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியா அதிகமா பூம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல ஒரு சர்ஜனோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இவரோட பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹாட் சீட்டுக்கு டாக்டர் மருதுராஜ் வந்திருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. உங்களை பத்தி சொல்லுங்க. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மருதுராஜ், பொது மற்றும் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர். கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேயர்களுக்கு அதிக விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செஷன். கிரேட். இன்னைக்கு டாக்டர் நம்ம கூட என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சர்ஜன் மற்றும் கன்சல்டன்ட் டாக்டர் மருதுராஜ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இந்த ஃபுட் பற்றின ரீல்ஸ்லாம் வரனால நிறைய பேர் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ற விஷயங்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதன் மூலயமா ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இல்லை நார்மலாகவே இந்த வயிற்று வலி அப்படிங்கிறத ஒரு சீரியஸ் கன்சர்னாக நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை ஜஸ்ட் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிடலாமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வயிறு வலின்றது நம்ம வயிற்றில் இருக்க புண்ணுனாலேயோ நம்ம சாப்பிட்டது சேராதனால வர தொந்தரவாக தான் இருக்கும். பட் சில வயிறு வலி ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறு உப்பசத்தோடு சேர்ந்து இருக்குது, மோஷன் போகிற தொந்தரவோடு சேர்ந்து வருது, வாந்தியோ அது சம்மந்தமான பித்த நீரோ வாய் வழியாக வர மாதிரியான தொந்தரவுகள் கூட இருக்குன்னா அது வெறும் வயிற்று புண்ணுன்னு சொல்லி கடந்து போகாமல் அது உடனடியாக பக்கத்தில் இருக்கிற சர்ஜனை, ஒரு புது அறுவை சிகிச்சை நிபுணரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதை கிளினிக்கலாக அக்சஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஏதோ ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் பேசிக் ஸ்கேன், அது எடுத்து பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து வெறும் கேஸுன்னு அதை வந்து அவாய்ட் பண்ணிட வேணாம் அப்படின்றது தான் வந்து அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு மெயினான ரீசனாக எதை சொல்லலாம் சார்? காரமான பொருளும் ஆயிலி ஃபுட்டும் அதிகமான அளவில் எடுத்துக்கிறது தான் அதோட ஃபஸ்ட்டு இஷ்யூவே. நம்மளோட வயிறு அதோட முடிஞ்ச அளவுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணி டியோடினம் அப்படின்ற குடலை நோக்கி புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணும். பட் அதிகமான உணவுப் பொருளில் வந்து என்ன இருக்கும் போது அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் உள்ளே இருக்கிற அந்த ஆசிட் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே தேங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வயிறு புண்ணு வலியெல்லாம் ஆரம்பிக்கிறது. ஓகே, இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியாமல் ஆயில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மருதுராஜ் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், ஹெர்னியா அதை பற்றி சொல்லுங்களேன். ஹெர்னியா குடலிறக்கம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற விதமாக சொல்கிறேன். ஒரு ரூம்குள்ளே 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேருமே ரொம்ப இடைஞ்சலாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இடம் பத்தாமல் உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தங்க இரும்புறாங்க, ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா ஓரத்தில் இருக்கவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த செவ்வறு ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஓரமாக நின்றுட்டுருக்கவங்க பக்கத்தில் இருக்கிற டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ணி வெளியில் போய் எஸ்கேப் ஆகிடலாம், நம்மளால் இந்த ப்ரெஷரை தாங்கவே முடியலன்னு எஸ்கேப் ஆகிறாங்க. பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் வயிறுக்குள்ளே குடல், அப்புறம் வந்து வயிறு, ஸ்டொமக், கல்லீரல், மண்ணீரல், கணையம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதுவே பயங்கர ப்ரெஷர்டாக தான் இருக்கும். அட் டைம் ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப தம் கட்டி மோஷன் போகிறவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் உள்ளே இருக்க குடல் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம், நம்மளால் வந்து இந்த வெயிட்டை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு ஈஸியாக வெளியில் வர இடம்னு பார்த்தா தொப்புள் கொடி, அப்புறம் நம்ம 2 பேர் நம்மளோட வயிறுக்கு அடியில் இருக்கிற இடம், 2 பக்கமும் க்ரோயின் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த இடம்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிற இடம். அந்த இடம் வழியாக இந்த குடல் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடும். அதுதான் குடலிறக்கம்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சர்ஜரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது டாக்டர்? இப்போது மாடர்ன் டே சர்ஜரியில் கீஹோல் சர்ஜரிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டேவே உங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துட முடியும். காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான். ஃபுல்லாக குடல் வெளியில் வந்து அது கழுத்தை நெருக்கி அழுகி போனதுக்கப்புறம் வர எந்த காம்ப்ளிகேஷனுமே லேப் சர்ஜரியில் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு வயிறை மொத்தமாக ஓப்பன் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆரம்பத்திலே எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட்டையோ ஒரு டாக்டரையோ போய் பார்த்து சரி பண்ணுறது ரொம்பவே உசிதம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஹாட் சீட்ல டாக்டர் மருதுராஜ் இருக்கிறாங்க. நிறைய இந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ற மாதிரியான ஒரு செஷனாக தான் இன்னைக்கு ஷோ போயிட்டு இருக்கு. ஸோ டாக்டர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றோம், அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அண்ட் அதை மீறி வந்து நமக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் கிட்டயோ இல்லை ஃபேமிலி டாக்டர் கிட்டயோ செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்கு. இதனால டாக்டர்ஸ் அஃபண்ட் ஆவாங்களா, இல்லை செகண்ட் ஒப்பீனியனை எப்படி எடுத்துப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எங்களுக்கு எப்படி இருக்குன்னா,
சீக்கிரமாக பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறத பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அங்கே போயிட்டு இப்போ அவரும் வந்து சரி சர்ஜரி பண்ணிக்கங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவர்கிட்டையாவது பண்ணிக்கணும். அதில் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் லேட் பண்ணுறதுல தான் எங்களுக்கும் வந்து அது வந்து சிரமமாகுது. ஏன் செகண்ட் ஒப்பீனியனுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் போவாங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமான்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கணுன்னா இமீடியட்டாக அடுத்த நாளே வேறு எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்னொரு டாக்டர் போய் அவங்கள போய் பார்த்து அவங்க அதே ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உடனடியாக பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. எந்த ஒரு ஈகோவோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. 3 வீக்ஸ்க்கு அப்புறம் கடந்து வரீங்க, பட் ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அப்போது நீங்கள் அன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்களே டாக்டர் அப்படின்றது தான் பேசிக்காக ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு இருக்க டிஃபிகல்ட்டி. செகண்ட் ஒப்பீனியன் we are totally open. That has to be very fast. ரைட். ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் மட்டும்தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதே இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்திருக்கும். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஜெனரல் சர்ஜன் அண்ட் கன்சல்டன்ட் டாக்டர் மருதுராஜ் அவர்கள் இருக்காங்க. ஸோ அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா என்னங்க டாக்டர்? இதுக்கு வந்து மெடிசின்ஸ்னாலே கியூர் பண்ண முடியுமா, இல்லை சர்ஜரி நீடடுங்களா? அப்பெண்டிக்ஸ்ன்றது நம்ம கல்லீரல் மாதிரி மண்ணீரல் மாதிரி ஒரு உறுப்பு தான். சிறுகுடலும் பெருகுடலும் சேர்ற இடத்துல இருக்கிற ஒரு விரல் சைஸில் இருக்கிற ஒரு உறுப்பு. எப்போ அது பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த உறுப்புக்குள்ளே நம்மளோட மோஷனோ ஏதாவது சாப்பாடு சம்மந்தமான ஐட்டம்ஸ் போய் அதில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது வெளியில் வர முடியாமல் தவிக்கிறப்போ அந்த மொத்த ஒட்டுக்குடல் அப்பெண்டிக்ஸே வீக்கமாக ஆரம்பிச்சு நமக்கு வலி கொடுக்கும். ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்பவே அடிவயிறில் தான் வந்து வலி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆஸ் early as possible சர்ஜரி பண்ணி அந்த ஒட்டுக்குடலை வெளியில் எடுத்துக்கிறது தான் அதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். ஒரு டைம் ஒட்டுக்குடல் வீக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஓகே. வயிறு சம்பந்தமான இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதே, அதுக்கு என்னென்னலாம் தீர்வு, அதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன், எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சார் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மருதுராஜ் இருக்கிறாங்க. நிறைய நம்ம வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து ஒரு மித்தா வச்சிருப்போம்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நிறைய தெரியாத விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், கேன்சர் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான சயின்ஸ்லாம் ஏர்லியாகவே கண்டுபிடிக்கிறது பெட்டர்? எந்த மாதிரி சயின்ஸ்லாம் பீப்புள் அதிகமாக இக்னோர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? கேன்சர் புற்றுநோய் வந்து இந்தியாவில் ரொம்பவே அதிகம். என்ன காரணம்னா பெயின் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு தொந்தரவு உங்களுக்கு வலி கொடுக்கலையோ பேராசிட்டமால் போட்டால் சரியாயிடும்னு சொல்லி அதை முத்தி போகிற வரைக்கும் விட்டுட்டு, முத்தி போகிறப்ப ஆப்வியஸாக பெயின் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து டாக்டர் பார்க்குறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது கேன்சர் மாதிரி தெரியுதுங்க, இது வந்து இன்னும் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது, முதலே பார்த்துருக்கலான்னு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சயின்ஸ்ன்னு பார்த்தா, உடம்புல எந்த விதமான ஒரு கட்டி வந்து மோர் தென் 6 months இருக்குது, சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிற மாதிரி தெரியுது, வலியே இல்லை அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வலி இல்லைன்னாவே மோஸ்ட் லைக்லி அது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மெலிக்னன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாளடைவில் அதோட சைஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு 3 monthsல வந்து அதோட ப்ரோக்ரஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னாலும் அதை வந்து உடனே கவனத்துக்கு கொண்டு வரணும். அப்படியே விடுறது வந்து ரொம்பவே டேஞ்சர் தான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் எர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% எந்த விதமான புற்றுநோயிலிருந்தும் குணப்படுத்தி வெளில கொண்டு வந்துடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான் சொல்லுது. ஸோ ஐடென்டிஃபை early, ட்ரீட் early. ஸோ ஹெல்த் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ், எப்போவுமே ஆரோக்கியத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் ஹாட் சீட் கேட்டு முடிக்க போறீங்க. ஆர்ஜே சூர்யா நானும் கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன டாக்டர் மருதுராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு ஹாட் சீட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ காமனாக இப்படி நிறைய மித்து வந்து மக்கள் கிட்ட இருக்குல்ல சார், ஸோ அதை எப்படி இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மருது சர்ஜி கேர், MARUDU சர்ஜி கேர் அப்படின்ற பேஜில் ஐம் அவைலபிள். அதில் உங்களுக்கு இருக்கிற எந்த விதமான சந்தேகத்தையும் எந்த ஒரு கூச்சமும் பார்க்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். தேவைப்பட்டால் கால் பண்ணி கூட கேட்கலாம். இப்போது இங்கே பேசியிருக்கிற டாபிக்ஸை தாண்டி நிறைய டாபிக்ஸு குடல் இருக்கிறத பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக எல்லா விதமான கேன்சர், மார்பக புற்றுநோய் பற்றி எல்லாத்த பற்றியுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்டு டவுட்டாக கேட்டதுக்கு எல்லாத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தினால
அந்த வீடியோஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். எஜுகேட் யுவர் செல்ஃப். இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான். டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும், அவங்கள போய் கேட்டால் தெரிஞ்சுக்கலாமேன்ற தாண்டி பேசிக்காக எல்லாருக்குமே பெரியவங்க இருக்க வீடு, குழந்தைங்க இருக்க வீடு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இந்த தொந்தரவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் உடனடியாக போய் டாக்டர் பார்க்கணுன்னு இல்லாமல் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸி. அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வந்தீங்கன்னா எங்களுக்குமே ஈஸி. அது நிச்சயமா டாக்டர். சூரியன் எஃப்எம்மில் இவ்வளோ நேரம் பொறுமையாக டைம் கொடுத்து கேட்டுட்டு இருந்த எல்லா நேயர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சூரியன் எஃப்எம்க்கும் ஆர்ஜே மேம்க்கும் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மக்களே, இன்னைக்கு ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RJ சூரியப்ரியான்னு இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸில் இருக்கேன். அங்கே உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கொடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க.